Jovis Herbal Face Wash Papaya Extracts உடன் glow naturally. ஏய் என்ன பா எம்டி கூப்பிடுறாரே. அத்தை இனியா உன் ஆபீஸ்ல இருந்து போன். வல வேலை முடி. விக்ரம் அவதான் சின்சியரா ஷூக்கு பாலிஷ் போட்டுட்டு இருக்கால, அவ கையில எதுக்கு இதெல்லாம் வந்து குடுக்குற நீ? தவர் நீ ஒன் டியூட்டி அவர். பொண்டாட்டி புருஷனுக்கு இந்த மாதிரிலாம் சேவை செய்யறது அவளுடைய கடமை தானே. அதை ஏன் வந்து தடுக்கிற? நீ முதல்ல இதை முடி, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கோ. ஏண்டா விக்ரம் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? அவளே சும்மா தானே இருக்கா, உனக்கு என்ன பிரச்சனை? கம்முனு. விக்ரம் இதெல்லாம் நல்லா இல்லப்பா. ஆமா நல்லா இல்லத்தான் பாலிஷ் போட்டது, அதனால தான் மறுபடியும் போட சொன்னேன். பாரு, உனக்கு கிச்சன்ல வேலை ஏதாவது இருந்ததுன்னா போய் பாரு, போ கிளம்பு. அதான் சொல்றான்ல, போ போ கிச்சன்ல போய் மத்தியானம் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணலான்னு யோசி. ஓ சும்மா. ஏய் உனக்கு என்ன பிரச்சனை? நான் கிளம்புறேன். பாலிஷ் போட்டாச்சு. மகன் தெரியலையே, இன்னொரு கோட்டு போடு. அண்ணா என்னண்ணே இது? அண்ணி நல்லா தானே ஷூக்கு பாலிஷ் போட்டிருக்காங்க, முகம் தெரியலன்னு சொல்ற? அது என்ன கண்ணாடியா முகம் தெரியறதுக்கு? கண்ணாடி மாதிரிதான் முகம் தெரியணும். சரி நீ எதுக்கு இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க? உனக்கு வேற வேலை இல்லப்பா. ஐயோ, என்னைக்குன்னு பார்த்த விக்ரம் பாடா படுத்துறாரு. என்ன பண்றது? கையோடு லெஃப்ட். விக்ரம் இதுதான் உன்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். இப்ப கண்டினியூ பண்ணுமா? என்ன பண்றது இப்போ? அண்ணி ஆபீஸ்ல இருந்து போன் வந்துகிட்டே இருக்கு. என்ன நீங்க கிளம்பிட்டீங்களா இல்லையா? இன்னைக்கு முக்கியமான கிளையண்ட் மீட்டிங் இருக்கு. சார் நான் இளங்கோ பேசுறேன் சார். அப்ப இனியா எங்க? ஆன் த வேல தான் சார் இருக்கோம். ஆபீஸ் தான் நாங்க வந்துட்டு இருக்கோம். இளங்கோ அப்புறம் அவங்க போனை எப்படி நீங்க அட்டெண்ட் பண்றீங்க? இல்ல சார், அண்ணியை டிரைவ் பண்ணிட்டு இருக்காங்க, நானும் கூட தான் வந்துட்டு இருக்கேன். ஓகே ஓகே, சீக்கிரம் வாங்க. ஓகே சார். அண்ணி மீட்டிங். நீங்க முன்னாடி போயிட்டு இருங்க, நான் பின்னாடியே வந்துடுறேன். போங்க. அதான் சொல்லிட்டாங்களா, கிளம்பு. கிளம்புங்க. Good.
லேஸ் அவன் காட்டுவான். லேஸ் ஏய் கட்டு. ஒண்ணுமே தெரியலையா? இல்ல இதோ கட்டுறேன். சீக்கிரம் சீக்கிரம். என்னப்பா இன்னும் வேற ஏதாவது பாக்கி இருக்கா? முதல்ல இது ஒழுங்கா கத்துக்க சொல்லுங்க, மத்ததெல்லாம் அப்புறம் பார்ப்போம். சார் சார் நான் ரெடி, போலாங்களா? ஓகே அப்பா நான் வரேன். டேக் கேர். சுபாஷ் பாத்துக்க. ஓகே சார். இத நான் ட்ரை பண்றேன். என்னையா சாப்பிடாம ஆபீஸ்க்கு கிளம்புறேன். வா அத்தை வந்து சாப்பிட கிளம்பு. இல்ல இல்ல அத்தை, கொஞ்சம் டைம் இல்ல. எனக்கு ஆபீஸ்ல முக்கியமான மீட்டிங் இருக்கு. நான் வரேன் அத்தை. இனியா லேட் ஆயிடுச்சு. சொன்னக்கே இனியாவ போட்டு பாடா படுத்துறானே. இத அவன் தெரிஞ்சு செய்யறானா இல்ல தெரியாம செய்யறானா? ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஆட்டோ ஆட்டோ நிறுத்துங்க நிறுத்துங்க. எங்க மேடம் போனோம்? அண்ணா வேலைச்சேரி போகணும்னா. போலாம் மேடம், உட்காருங்க. அண்ணா கொஞ்சம் ஸ்பீடா போங்களேன். எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டா போகணும்ண்ணா. மீட்டிங் வேற அட்டென்ட் பண்ணணும்ண்ணா. வேற ஏதாவது ரூட் இருந்தா கொஞ்சம் போங்களேன் ப்ளீஸ். சரிங்க மேடம். டைம் ஆயிடுச்சு. மீட்டிங்க்கு எல்லாரும் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ஆனா அண்ணி இன்னும் காணோமே. சொல்லுங்க நீ. ஹலோ இளங்கோ, அங்க மீட்டிங்க்கு கிளைண்ட்ஸ் எல்லாரும் வந்துட்டாங்களா? இப்பதான் ஒவ்வொருத்தரா வந்துட்டு இருக்காங்க. ஐயோ நான் வர்றதுக்கு எப்படியும் லேட் ஆயிடும் போல இருக்கு இளங்கோ. ஒண்ணு பண்றீங்களா? அங்க சேகர் வந்துட்டாரான்னு கொஞ்சம் பாக்குறீங்களா? என்ன எதுக்கு இந்த நேரத்துல கேக்குறீங்க? இல்ல நான் வர லேட் ஆச்சுன்னா அவரை பிரசன்டேஷன் ஸ்டார்ட் பண்ண சொல்றதுக்காக தான். இளங்கோ கொஞ்சம் பாருங்க இளங்கோ. அதான் சேகர் லாங் லீவ்ல இருக்காரே. நீ இல்ல இன்னைக்கு வந்துருவேன்னு சொன்னாரு. இளங்கோ கொஞ்சம் வந்திருக்கார, நல்லா பார்த்து சொல்லுங்க போங்க. ஐயோ குட் மார்னிங். ஹாய் குட் மார்னிங் சார். மார்னிங் குட் மார்னிங். என்ன சேகர் சார் லாங் லீவுக்கு ஊருக்கு போய் செம்ம ஜாலியா இருந்துட்டு வரீங்க போல இருக்கு. அட நீங்க வேற, அங்க போயும் எனக்கு ஒரே ஆபீஸ் நினைப்பு தான். இளங்கோ பை. ஓகே சார். இளங்கோ லைன்ல இருக்கீங்களா? அண்ணி நான் லைன்ல தான் இருக்கேன். சேகர் வந்த மாதிரியே தெரியலையே. ஐயோ இப்ப என்ன பண்றது? நான் என்ன எல்லாத்தையும் ரெடி பண்ணி பிரசன்டேஷன் ஆரம்பிக்கட்டுமா? இல்ல இல்ல இளங்கோ, நான் வந்துடுறேன். நானே வந்து பிரசன்டேஷன் பண்ணிக்கிறேன். நீங்க எல்லாத்தையும் ரெடி மட்டும் பண்ணி வைக்கிறீங்களா? முக்கியமா என் ட்ரால பென் டிரைவ் இருக்கு, அதை எடுத்து செக் பண்ணி எல்லாம் சரியா இருக்கான்னு மட்டும் பாருங்க. நான் உடனே வந்துடுறேன். ஓகே அண்ணி. தேங்க்யூ. எதுக்கு எடுத்தாலும் சேகர் சேகர் சேகர். ஏன் நாங்க பண்ண மாட்டோமா? நான் பண்றேன்னு சொன்னா அவ்வளவு யோசிக்கிறாங்க.
வாங்க சார் உள்ள போலாம். சார் 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 உங்க சீட் போய் உட்காருங்க சார். சார் உட்காருங்க சார். சார் கிரிமினல்ஸ் ரெக்கார்ட் சார். ஃப்ரீயா இருக்கும்போது பாருங்க. அதுவும் சரிதான். ஐயோ இவன் எதுக்கு இங்க வந்தான்? சார் வேற இங்க இருக்காரு. அந்த மொட்டை தலை தாடி ஜிப்பால ஒரு மாதிரி இருப்பான் ஆளு. யார் அவன்? அவன் பேரு தங்கம் தேவராஜ். சார் 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 நீங்க இருங்க சார். நான் கேக்குறேன். தேவராஜ் எதுக்கு இங்க தேவலாம் பிரச்சனை பண்ற? நான் ஒன்னும் பிரச்சனை பண்ண வரலீங்க. நீங்க போலீஸ்காரர் தானுங்க. நான் எதுக்கு வந்திருக்கிறேன்னு உங்களுக்கு தெரியாதா? தினமும் இந்த ஸ்டேஷனுக்கு வந்து நான் கையெழுத்து போடணும். கையெழுத்து தானே போடணும். வா வா. ஏனுங்க சுபாஷ் சார், நான் அடிச்ச அடியில ஆஃப் ஆகி அப்படியே உட்கார்ந்து இருக்கிறார் போல. பேச்சையே காணோம். ஏய் தேவையில்லாம பேசாத. கையெழுத்த போட்டுட்டு கிளம்பிட்டேரு. இல்ல எப்பவும் சுருன்னு கம்பி மத்தாப் மாதிரி பொறிஞ்சுக்கிட்டு இருப்பாரு. இப்ப புசுக்குன்னு புசுவான மாதிரி அடங்கி இருக்காரு. ஹேய் இங்க பார், அவர் நல்ல மூட்ல இருக்கும்போது கிளம்பி போயிடு. அதுதான் உனக்கு நல்லது. சரி தெரியுங்க, போறேன் சார். ஓ சார் வரட்டுமா? மண்ட பத்திரம் சார். புரியலீங்களா? மண்ட மண்ட பத்திரம். ஏய் மொட்டை ஏறா. ஏய் மொட்டை ஒன்னால இந்த மாதிரி கையெழுத்துல போட வந்திருக்க முடியுமா? என்னையா போலீஸ்காரங்க நீங்க? போலீஸ்காரனை தொட்ட கைய நியாயமா பார்த்தா உடைச்சு கழுவ முடியாம பண்ணணும். ஒன்னெல்லாம் நான் சொன்னேன்.
சார் வேண்டாம் விக்ரம், பின்னாடி வேண்டாம். ஏய், நான் வருத்தப்படுவேனா? ஏன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து என்னையே மிரட்டுறியா நீ? நான் வருத்தப்படுவேனா? வருத்தப்பட போறது யாரு நீ? இப்ப பாப்போம்டா. விட்டு தொலைங்க சார், அவனை செத்துற போறா சார். சாவட்டுயா, இவன் செத்தா நல்லதுதான். ஏய், வந்தியா கையெழுத்து போட்டியா வாயை விட்டு போக வேண்டியதானே? ஒரு வார்த்தை பேசுற சார் உன்னை அடிச்சு கொண்டு வர்றான். ஆமா, கொல்லுவீங்க. கையெழுத்து போட வந்தா கைய உடைக்க பாக்குறீங்களா? விக்ரம், உன்னை நான் சும்மா விட மாட்டேன். அப்படி ரோசமுள்ளவனா இருந்தா உன் பொண்டாட்டி வாங்கின கடனை முதல்ல செட்டில் பண்ணிட்டு அப்புறம் மேல கைய வையே. ப்ளீஸ் சார். அதை கொடுக்க உனக்கு வக்கில்ல, என்னை அடிக்கிறேன். வீட்டுக்கு போக மாட்டேன், ஹாஸ்பிட்டல் தான் போவ. ஐயோ சார், என்ன சார் நீங்க இன்னைக்குதான் டியூட்டில ரீஜாயின் பண்ணிருக்கீங்க. இப்ப போய் எதுக்கு சார் இந்த பிரச்சனை எல்லாம்? கமிஷனர் சார் சொன்னதெல்லாம் நீங்க மறந்துட்டீங்களா சார்? அவன் என்ன சொன்னான் சுபாஷ்? அவன் கடைசியில போறதுக்கு முன்னாடி என்ன சொன்னான் சார்? அவன் கிடக்குறான் சார், அவன் ஏதோ வளர்றான் சார். அவனால நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது சார். சுபாஷ், அவன் போறதுக்கு முன்னாடி என் பொண்டாட்டி கடன் அப்படி இப்படின்னு ஏதோ சொன்னானு. என்னது? சார் சார் சார், அதெல்லாம் வேணாம் சார், விடுங்க சார். சுபாஷ், வெறுப்பேத்தாத சரியா? என் பொண்டாட்டி இவன் கிட்ட கடன் வாங்கினாளா? ஏய் சுபாஷ், ப்ளீஸ் சொல்லிரு, கடன் வாங்கினாளா? ஆமா சார். God damn it! அவ நம்பர் இருக்கு அவங்கிட்ட சார்? அதான் அவ இனியாவுடைய நம்பர் இருக்கு அவங்கிட்ட. இருக்குல்ல, போன போடு சார். போன போடுன்னு சொல்றேன், கோவம் வர வைக்காது, சொல்றேன். சரிங்க சார், நான் பண்றேன். நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸா இருங்க சார். தண்ணி குடிங்க. குட் மார்னிங். இனியா சார், இன்னைக்கு பிரசன்டேஷன் இருக்குன்னு முன்னாடியே உங்களுக்கு தெரியும்ல? நான் ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிருக்கேன். இருந்தும் லேட்டா வந்தா என்ன அர்த்தம்? சார் சாரி சார், வீட்ல ஒரு சின்ன பிரச்சனை, அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இதெல்லாம் போய் கிளையண்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்க முடியுமா? டோன்ட் வரி சார், நான் பிரசன்டேஷனுக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டேன். இப்போ உடனே ஸ்டார்ட் பண்ணிடலாம். இனியா, நான் ஒரு ஃபோன் பண்ணிட்டு வரேன், அதுக்குள்ள எல்லாத்தையும் ரெடி பண்ணுவீங்க. ஷூர் சார். Excuse me, sir. Sorry, sir. I'm extremely sorry. It's okay, no problem. Thank you, sir. ஷேகர், இப்பதான் வந்தீங்களா? ஏன் லேட்டு? யாரு? நானா? நான் அப்பவே வந்துட்டேன். மேடம், நீங்க கேட்ட ஃபைல் இனியா சார், ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சிடலாம் சார். ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே சார். என்ன சுபாஷ் கால் பண்றாரு? என்னவா இருக்கும்? ஏதாவது ப்ராப்ளமா இருக்குமா? ஷோ, அப்புறம் பேசிக்கலாம். ஏன் திரும்ப திரும்ப கால் பண்ணிட்டு இருக்காரு? என்னன்னு தெரியலையே. கட் பண்றாங்க சார். சார், ஏதாவது மீட்டிங்ல இருப்பாங்க போல இருக்கு. யோ, என்ன விட அவளுக்கு என்ன பெரிய மீட்டிங்? போன முடியா? சும்மா. ஓகே சார். என்ன கால் பண்ணிக்கிட்டே இருக்காரு? தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.